ஹாய் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வி கம் டு ஏ கன்க்ளூஷன். வி கம், இந்த கம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அது எந்த டென்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸில் வி கேம் டு ஏ கன்க்ளூஷன், நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். அடுத்தது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வி வில் கம் டு ஏ கன்க்ளூஷன், நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். ஸோ கம், கேம், வில் கம். இப்போ நான் இட் கிவ்ஸ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துட்டேன். இது எனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. இதே மாதிரி இது எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தது, இது எனக்கு ஒரு வாய்ப்பை தரும் அப்படின்னு சொல்லணும். கிவ் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தை. தமிழ் மீனிங் உங்களுக்கு தெரியும், கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஸோ இட் கிவ்ஸ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கிவ் அப்படிங்கிற வார்த்தையுடைய பாஸ்ட் ஃபார்ம் கேவ். வில் சேர்த்துட்டோன்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். இந்த பாஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ் அதை ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஒரு வேர்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ கிவ்வோட பாஸ்டன்ஸ் கேவ். இட் கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தது. இட் வில் கிவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ஒரு வாய்ப்பை தரும். இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நான் கொடுத்துட்டேன். ஹி வென்ட் டு ஒர்க் இயர்லி, அவர் சீக்கிரம் வேலைக்கு சென்றார். இப்போ இந்த வென்ட் அப்படிங்கிறது வேர்பு. இந்த வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அதை நீங்கள் யோசிக்கணும். அதில் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதே மாதிரி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஈஸியான வேர்பு தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வென்ட் அப்படிங்கிறது கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம். இந்த ஹீ கோஸ் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். இந்த கோஸ் அப்படின்னு ஏன் வந்திருக்கு? ஜிஓ அப்படின்னு தானே இருக்கணும். இஎஸ் ஏன் ஆட் ஆகிருக்கு? நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் இந்த சேனல்லே. ஓகே, அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா, இப்போ இந்த கோஸ் அப்படிங்கிற வேர்புக்கு முன்னாடி சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள், அதான் ஹீ அப்படிங்கிற வார்த்தை. அது சிங்குலராக ஒருமையாக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த ரூல் அப்ளை பண்ணணும். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இதே இடத்துல அவர்கள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அவன், அவர் அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக அவர்கள் அப்படின்னு இருக்கு. தே கோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே சிங்குலர் இருக்கிறதுனால ஹீ கோஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அவர் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்கிறது? ஹீ ஈட்ஸ். அந்த ஈட் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஹீ கோஸ் டு ஒர்க் இயர்லி, அவர் சீக்கிரம் வேலைக்கு போகிறார். ஹீ வென்ட் டு ஒர்க் இயர்லி, அவர் சீக்கிரம் வேலைக்கு சென்றார். ஹீ வில் கோ டு ஒர்க் இயர்லி, அவர் முன்னதாகவே வேலைக்கு போவார், இனிமேல் நடக்க போகுது. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இங்கே நான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் கொடுத்துட்டேன். நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நான் ஒரு கவிதை எழுதுகிறேன் அப்படிங்கிற வாக்கியத்தை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் ஒரு கவிதை எழுதினேன் அப்படின்னு ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ ரைட் ஏ போயம், நான் ஒரு கவிதை எழுதுகிறேன். ஐ ரைட் ஏ போயம். இப்போ இதுக்கு முந்தின சென்டென்ஸில் ஹீ கோஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கேயும் சிங்குலர் தான் வந்திருக்கு, ஆனால் எஸ் ஆட் பண்ணல. ஐனா நான் அப்படின்னு தானே அர்த்தம், சிங்குலர் ஒருமை தான். ஏன் இந்த இடத்துல எஸ் ஆட் பண்ணல? இந்த ஐ மட்டும் எக்ஸம்ஷன். இந்த ஐக்கு மட்டும் அந்த ரூல் அப்ளை ஆகாது. ஓகே, மற்ற எல்லா சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கும் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஐ வந்தால் மட்டும் எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. அது ப்ரொனவுன்சியேஷன் வசதிக்காக கிராமரியன்ஸ் பண்ணது. ஐ ரோட் ஏ போயம், நான் ஒரு கவிதை எழுதினேன். ஐ வில் ரைட் ஏ போயம், நான் ஒரு கவிதை எழுதுவேன். தே பை ஃப்ரூட்ஸ், அவர்கள் பழங்கள் வாங்குகிறார்கள். பையோட பாஸ்டன்ஸ் என்ன யோசிங்க. அதை வச்சு அந்த சென்டென்ஸ் அவர்கள் பழங்கள் வாங்கினார்கள் அப்படின்னு சொல்லணும். அடுத்து அவர்கள் பழங்கள் வாங்குவார்கள், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். பையோட பாஸ்டன்ஸ் பாட். தே பை ஃப்ரூட்ஸ், அவர்கள் பழங்கள் வாங்குகிறார்கள். தே பாட் ஃப்ரூட்ஸ், அவர்கள் பழங்கள் வாங்கினார்கள். வாங்கிட்டாங்க, முடிஞ்சிருச்சு அந்த செயல். சிம்பிள் பாஸ்டன்ஸ், கடந்த காலம். தே வில் பை ஃப்ரூட்ஸ், இனிமேல் வாங்க போகிறாங்க, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஹீ வில் பிரிங் எ புக். இந்த பிரிங் அப்படிங்கிறது மெயின் வேர்ப். இதை வச்சு நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க.
he brings a book. he வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப. he brings a book, he brought a book. பையோட பாசன்ஸ் பாட், BOUGHT. பிரிங்கோட பாசன்ஸ் brought. we ran fast. நாங்கள் வேகமாக ஓடினோம். நாங்கள் வேகமாக ஓடுகிறோம்னு எப்படி சொல்கிறது? அதே மாதிரி நாங்கள் வேகமாக ஓடுவோம் எப்படின்னு சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் we run fast. நாங்கள் வேகமாக ஓடுகிறோம். வேர்போட எஸ் ஆட் ஆகலை பார்த்தீங்களா? ஏன்? அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்டில் பன்மை இருக்குது, ப்ளூரல் இருக்குது. ஸோ வி அப்படின்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வி அப்படிங்கிற வேர்டை எடுத்துகிட்டு த பீப்புள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த பீப்புளுங்கிற வார்த்தை பன்மையா ஒருமையா, சிங்குலரா ப்ளூரலா? பீப்புள் அப்படின்னாலே மக்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது பன்மை. ஓகே. எ மேன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர். அப்போ எ மேன் ரன்ஸ் அப்படின்னு வரும். வி ran ஃபாஸ்ட். நாங்கள் வேகமாக ஓடினோம். வி வில் ரன் ஃபாஸ்ட். சிம்பிள் ஃபியூச்சர். நாங்கள் வேகமாக ஓடுவோம். ஈஸியான வேர்ப் தான். யூ வில் ட்ரிங்க் காஃபி. நீ ஒரு காஃபி குடிப்பாய். இந்த யூ அப்படிங்கிறதுக்கு தமிழ் மீனிங் நீ, நீங்கள். ஒருத்தர் இருந்தாலும் யூ தான், நிறையா பேர் இருந்தாலும் யூ தான். மரியாதையாக சொல்கிறதுக்கும் யூ தான். ஓகே. ஸோ நீ அப்படின்னு உரிமையாக சொல்கிறதுக்கும் யூ தான். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதர் சென்டென்சஸ் கண்டுபிடிங்க. யூ வில் ட்ரிங்க் அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வில் அப்படிங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது, ஃப்யூச்சரை குறிக்குது. ஓகே. அப்போ அதை எடுத்துட்டோம்னா மெயின் வேர்பு தான் வரும், ட்ரிங்க். ஸோ யூ ட்ரிங்க் அ காஃபி. நீ ஒரு காஃபி குடிக்கிறாய். யூ ட்ராங்க் அ காஃபி. நீ ஒரு காஃபி குடித்தாய். ஹீ ஸ்லெப்ட். அவன் தூங்கினான். இந்த ஸ்லெப்ட் அப்படிங்கிற வேர்பு எந்த மெயின் வேர்புலேருந்து வந்திருக்கு? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதர் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்லெப்ட் அப்படிங்கிற வார்த்தை ஸ்லீப் அப்படிங்கிற மெயின் வேர்போட பாஸ்ட் ஃபார்ம். ஹீ ஸ்லீப்ஸ். அவர் தூங்குகிறார். ஸோ ஹீ அப்படிங்கிறதுக்கு அவர் அப்படின்னு அர்த்தம், அவன் அப்படின்னு அர்த்தம். அவன் தூங்குகிறான். ஹீ ஸ்லெப்ட். அவன் தூங்கினான். ஹீ வில் ஸ்லீப். அவன் தூங்குவான். லாஸ்ட் சென்டென்ஸ். வி பிகான். நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் ஆரம்பிப்போம். சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. பிகான். ஸோ அதனுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் பிகின். ஆரம்பிக்கிறோம். வி பிகின். அந்த வி எடுத்துகிட்டு ஹீ அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ எப்படி வரும் அந்த சென்டென்ஸ்? ஹீ பிகின்ஸ் அப்படின்னு வரும். எஸ் ஆட் பண்ணுவோம். ஹீ பிகின்ஸ். ஸோ வி பிகின், வி பிகான், வி வில் பிகின். முக்கியமான டென்சஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த முக்கியமான டென்சஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.